என்னுடைய சம்பந்தப்பட்ட என் குடும்பம், வேலை, ஊழியம், பிஸ்னஸ், என் சம்பந்தப்பட்ட உறவுகள் எல்லாத்துல சமாதானத்தை உண்டாக்குங்க. நீங்க சமாதான பிரபு என் கூட இருக்கீங்கள, என் எல்லைகளை சமாதானம் ஆக்குங்கன்னு சொல்லி பாருங்க, மாற்றம் வரும். திருப்தி ஆசீர்வதிப்பாராம். ஒரு திருப்தியா வேலையில திருப்தி இருக்கிறா, ஊழியத்துல திருப்தி இருக்கிறா, ஒரு மகிழ்ச்சி இருக்கிறா. சிலர் முறுமுறுத்து கொண்டே செய்வாங்க, வேற வழி இல்லை, கஷ்டம், அதனால வேலைக்கு போக வேண்டியது இருக்கு, அதனால இந்த பிசினஸ் பார்க்க வேண்டியது இருக்குது, அதனால இந்த ஊழியத்தை செய்ய வேண்டியது இருக்கிறது. சந்தோஷம் இல்லையே? ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சி, திருப்தி, அது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அப்போ உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கி என் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்குங்க. நான் திருப்தியா மன மகிழ்ச்சியோடு என் காரியங்களை செய்யணும். ஒப்பு கொடுத்து பாருங்க, அந்த மாற்றம் உண்டாகும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்குகிறீர். நான் என் வேலை செய்கிற இடம், படிக்கிற இடம், பணி செய்கிற இடம், ஊழிய செய்கிற இடம், என் எல்லை முழுவதிலும் சமாதானம் உண்டாகட்டும். ஒரு மனமற்ற தன்மைகள், குழப்பங்கள், போராட்டங்கள், வேதனைகள், சோர்வுகள் எல்லாம் விலகட்டும். சமாதானம் உண்டாகட்டும். திருப்தியா மன மகிழ்ச்சியோடு என் பணிகளை செய்ய கிருபை தாரும். உடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். யார் யார் இப்படி ஜெபிக்கிறாங்களோ, இந்த மகன், இந்த மகளுடைய வாழ்க்கையில இன்று முதல் சமாதானம் உண்டாகட்டும். ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும்.